தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியாக வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்போ வந்து சொல்லிட்டு போனார், நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோன்னு. ஆனால் அது ஹிந்தியில் தான் சொல்லிட்டு போனார். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நாம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் போனால், அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பார்க்க. இப்போ எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்கே போனால் ஒரு 3 மாதத்துல ஹிந்தி கற்றுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே உடனே ஹிந்தி கற்றுக்க நாளைக்கு அவனுக்கு ஜப்பானில் வேலை கிடைச்சா ஹிந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஜப்பானில்? அப்போ ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். அந்த 3வது மொழி என்பது ஹிந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும், அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா? இது தேவையில்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு. அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க. ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்குது, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்குது, அவ்வளோதானே. தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தியை ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அதை யாரும் தடுக்கலை, எந்த அரசும் தடுக்கவே இல்லை. ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுது தான் எதிர்ப்பு வருகிறது. அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறது, இது வந்து மிஞ்சி போனால் இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியாக நின்றுங்க தப்பாக பண்ணிட்டோம் தான் சொல்கிறோம். 3 முறை ஆண்டு விட்டாங்க. இதுக்கு மேலே ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசில் பாஜக. ஸோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும், ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு, இதெல்லாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது. பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஹிந்துவாக இருந்தாலும் ஒன்று தான், முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான், கிறிஸ்டினாக இருந்தாலும் ஒன்று தான். அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் தர்மம்னா அது அடாவடி, அது சரியாக வராது. அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு. சப்போர்ட்டில் பொதுவாகவே எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நானும் 1960 to 66 படிக்கும்போது தான் முதல் முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம். நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு இருந்தது. அப்போ தான் ரோட்டில் இப்போ வீராணம் பைக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு உள்ளாரெல்லாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம். அதனால் இந்தி எதிர்ப்பு என்பதை மறந்துகிட்டே வரலான்னு பார்த்தா, இல்லை நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு. இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது, வர ஓட்டையும் அது குறைச்சிடும். சார் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலெல்லாம் ஹிந்தி வருது இருக்கட்டும் சார், வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார். சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க? மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க, அந்த சிலபஸ் நடத்துகிறாங்க. சார் பிஜேபி தாவேக்காவோட தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாசி சொல்லணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பாயாஸ் பண்ணிட்டு பேசியிருக்காரு. அதே போல் ஹேஷ்டாக் கெட் பானா சார் சினிமாவில் சொன்னால் கிளாப்ஸ் வரும், அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுப்பாங்க. பானா பிஜேபி இந்த 5 ஆண்டு முழுமையாக பூர்த்தி பண்ண நினைக்கிறேன். பண்ணாது சார், எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் 27 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் தெரியுது. முதல்வருக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா சார்? முதல்வருக்கு வாழ்த்து சொல்ல போயிட்டுருக்கேன். இதே சூழ்நிலை அரசியலில் நீடித்தால் மீண்டும் தமிழக அரசை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆழ்வார்கள். 2026 அவர் தான் ஆழ்வார். அன்றைக்கி என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்த போது ஸ்ரீசேகர் கட்டளையிட்டார், நான் வந்தேன். அதே போல் 400 கட்டளையிட்டிருக்கேன்னாரு. அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம். எனக்கு என்னால் ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா? அந்த 3 லட்சம் ஓட்டை கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். அவரும் வந்து இந்த அரசே மதிய உணவு, சத்துணவு, குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியும். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பசங்களை என் பசங்களாம் நான் பார்த்துக்கிறேன்னு இன்றைக்கி அப்பான்னு குழந்தைங்க அதற்கு தகுதியானவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர். அதில் எந்த விதமான மாற்று இதை கேலி பண்ணுறது என்ன வேணால் கேலி பண்ணலாம். என் ட்ராமாவில் கூட நான் நிறைய விஷயங்கள் என்ன வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும்.
செருப்பு போட்டுக்காக நடப்பேன். அப்படியா? ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்காரன். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை எல்லா ஊர்லேயுமே பேச விட்டாலே போதும், திமுக ஜெயிச்சு. அந்த அளவுக்கு மிக சிறந்த உடறல் வாயல் அண்ணாமலை. அதனால் நான் வந்த இப்போ நோக்கம் வேறு. பட் நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஒரு மோசமான பிஹேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்குறாங்க. அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன். அதனால் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எந்த நாகரிகமும் தெரியாதவர் அவங்க வேணும் பேசுறது எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசலாமே தவிர ஆயுதங்க பொய்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சட்ட ரீதியாக என்ன விஷயமோ இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யணும். அவ்வளோதான். சார் தேங்க்யூ. சார் லாஸ்ட் ஒன்று இந்த நாம் தமிழர் சீமான் அவருடைய இல்லத்தில் போலீஸாருக்கும் வந்து ஒரு தள்ளுமுள் வந்த பிறகு காவலாளிக்கும் ஒரு சிக்கல் வந்து நேற்று வலசரவாக்கத்தில் கூட அவ்வளோ போய் கூட்டம் விஜயலட்சுமி. நான் இன்னும் பேப்பர் 2 நாளாக படிக்கல சார். நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் வந்து எப்போதுமே ஒரு தடவை சொல்லுவாங்க, சொன்ன பிறகு வரலன்னு சொன்னால் சம்மன் ஒட்டுவாங்க. சம்மன் ஒட்டினா அவங்க வர போகிறாங்க. 3 தடவை இல்லை 2 தடவையோ 3 தடவையோ வரலன்னு சொன்னால் நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் போலீஸுக்கு உண்டான அதிகாரம். எல்லாத்தையுமே நம்ம எனக்கு கூட நான் என் மேலே ஒரு கேஸ் வந்தது. என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி அந்த டயத்தில் போயிட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை இருக்குது? சம்மன் வந்து ஒட்டுற அளவுக்கு நாம் நடந்து போகக்கூடாது. எனக்கு தர்மபுரியில் மீட்டிங் இருக்குது, நான் 1 வாரம் கழிச்சு வேணா தர்மபுரியிலேருந்து நடந்தால் வர போகிற ஒருத்தர். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம எதுவாக இருந்தால் நம்ம பக்கம் தப்பு இல்லையா, நேரடியாக ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் அரசியலாக்கணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சீமான் பண்ணது ரைட்டாக தப்பெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இல்லை. அது சீமானுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், கோர்ட்டுக்கு தெரியும். நான் எதுக்கு நான் பேசுகிறேன்.